ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஸ் கணிதம். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் அதில் ஒரு வரைபடத்தை பார்த்து அது சார்பா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட் அப்படின்னா, ஒன்று குத்துக்கோட்டு சோதனை, அதாவது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். இன்னொன்று கிடைமட்ட கோட்டு சோதனை, அதாவது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்ற 2 டெஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குத்துக்கோட்டு சோதனை. ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரையை ஒரு சார்பினை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வளைவரையை, இப்போது இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இந்த மாதிரி இருக்குது. இப்போது ஒரு லைனோ இல்லை ஒரு கர்வோ நம்ம ட்ரா பண்ணுறோம், சரியா? இப்போ நம்ம வரைவோம் இல்லையா, கிராஃப் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நிறையா மார்க் பண்ணி இப்போ வரைகிறோம். அந்த மாதிரி வரையும் போது அந்த வளைவரை இப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம், சரியா? அப்போது இப்போ நான் இந்த மாதிரி ஒரு லைன் வரைகிறேன். எனக்கு நான் வரைஞ்ச லைன் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா, இந்த வளைவரை வந்து இந்த குத்துக்கோடை எத்தனை இடத்துல டச் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் டச் பண்ணிச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சார்பை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நான் இன்னொரு கிராஃப் வரைகிறேன். இந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வரைஞ்சிருக்கிற வளைவரை இது தான், சரியா? இது பாருங்கள், இந்த குத்துக்கோடை 2 இடத்துல டச் பண்ணியிருக்கு. வெர்டிக்கல் லைனை 2 இடத்துல டச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து சார்பு கிடையாது, இதுதான் சார்பு. ஓகேவா? அதே மாதிரி கிடைமட்ட கோட்டு சோதனை. கிடைமட்டனா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டுன்னா ஒய் ஆக்சிஸில் பார்க்குறது, இதுதான் வெர்டிக்கலாக இருக்குது. குத்துக்கோடு அப்படின்றது இதுதான், சரியா? கிடைமட்ட கோட்டு சோதனை அப்படின்றது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல கட் பண்ணுது அப்படின்றத வச்சு பார்க்கலாம். இப்போது இதே ஃபிகர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஹரிசாண்டல் லைன். கிடைமட்ட கோடுன்றது வளைவரை ஒன்றுக்கு ஒன்றான சார்பை குறித்தால், அதாவது சார்புன்னு மட்டும் இல்லை, ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருந்தது அப்படின்னா கிடைமட்ட கோட்டு வளைவரையை அதிகபட்சமாக ஒரு புள்ளியில் மட்டுமே வெட்டும். இப்போது இது வந்து கிடைமட்டத்தை இந்த வளைவரை ஒரு இடத்துல தான் டச் பண்ணியிருக்கு. அப்போ இதை நான் என்ன சொல்லலாம்னா, இது சார்பு தான், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணால் அதை என்னென்னு சொல்கிறாங்களாம், ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்கிறாங்களாம். அதே மாதிரி இந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 2வது ட்ரா பண்ணியிருக்கிறதும் எக்ஸ் அச்சை ஒரே ஒரு பாயிண்டில் தான் கட் பண்ணுது. ஒய் ஆக்சிஸை தான் 2 இடத்துல கட் பண்ணதே ஒழிஞ்சு எக்ஸ் ஆக்சிஸை ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணுது. ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ கிடைமட்ட கோட்டு சோதனை, குத்துக்கோட்டு சோதனை, இந்த 2 டெஸ்ட்டையும் வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அது சார்பா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி சார்பை இப்போது நான் வந்து கிடைமட்ட கோடு அப்படின்னா நான் எக்ஸ் ஆக்சிஸ்லேயே அதை பார்த்துட்டேன். குத்துக்கோடுனா இந்த ஒய் ஆக்சிஸ்லேயே பார்த்துட்டேன். ஆனால் ஒரு டெஸ்ட்டில் வந்து இந்த கோடு வளைவரையை எத்தனை இடத்துல கட் பண்ணுது, அது வந்து ஒரு சார்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரா பண்ணி பார்க்கணும். அதாவது கிடைமட்ட கோடு அப்படின்னா ஒரு கிடைமட்டம் இங்கேயோ நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும். அப்போ இந்த வளைவரையை அது எத்தனை இடத்துல கட் பண்ணுதுன்னு. இப்போது நான் வந்து இதில் பார்த்தேன், இதே எக்ஸ் ஆக்சிஸ் கிடைமட்டமாக தான் இருக்குன்றதுனால இப்போ எக்ஸ்ட்ரா நான் ஒரு கோடு கிடைமட்டமாக நான் ட்ரா பண்ணாலும் அது எத்தனை இடத்துல தான் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல தான் கட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயுமே நான் வந்து வெர்டிக்கல் லைன் போட்டு பார்த்தேன்னா 2 இடத்துல கட் பண்ணும். கிடைமட்ட கோடு போட்டு பார்த்தேன் அப்படின்னா ஒரு இடத்துல தான் கட் பண்ணும், சரியா? அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்களாக ஒரு கிடைமட்ட கோடோ இல்லை ஒரு குத்துக்கோடோ வரைஞ்சி அதை செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸாமில் நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.